அந்த நரகம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வின் தூதர் அந்த இழுத்து கொண்டு வரக்கூடிய காட்சியை சொன்னார். அல்லாஹ் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி 70,000 காப்புகளை அந்த நரகத்தை சுற்றி அல்லாஹ் போட்டிருப்பான். 70,000 சங்கிலிகள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி. குர்ஆன் சூரா ஃபஜ்ர் வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நாளை அன்றைய மஹ்ஷரினுடைய நாளில் அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி இழுத்து கொண்டு வரப்படும்? 70,000 சங்கிலிகள் காப்புகள் அந்த நரகத்தை சுத்தி போடப்பட்டிருக்கும். ஒரு சங்கிலியை இழுப்பதற்கு 70 அல்ஃபன் மினல் மலாயிகா, 70,000 வானவர்கள் தேவைப்படுவார்கள். இப்படி 70,000 சங்கிலிகளை இழுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை லட்சம் மாணவர்கள் தேவைப்படுவார்கள்? இத்தனை லட்சம் மாணவர்கள் சேர்ந்து ஒரு இடத்தை, ஒரு வீட்டை, ஒரு நரகத்தை இழுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அந்த வானவர்களினுடைய விசாலத்தை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. சூரியனை விட, சந்திரனை விட நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அதிபயங்கரமானது என்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வானவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சர்வசாதாரணமாக 5 நட்சத்திரங்களை, 10 நட்சத்திரங்களை ஒரு வானவர் அப்படி பிடுங்குவார், அப்படி உலகத்தை நோக்கி எரிந்து விடுவார். அந்த அளவிற்கு நாம் அவரை விசாலமாக படைத்திருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் இப்படியும் பதிவு செய்கிறான், நரகத்தினுடைய காவலர்களாக நாம் 19 வானவர்களை படைத்திருக்கிறோம். அந்த 19 வானவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? நரகத்தினுடைய எந்த நெருப்பும் அவர்களை ஒன்றும் செய்யாது, நரகத்தினுடைய எந்த தண்டனையும் அவர்களை எந்த அளவுக்கும் தாக்காது. அந்த அளவிற்கு அதிபயங்கரமாக நரகத்தில் உள்ளே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களை தீண்டாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் மிக விசாலமானதாக அந்த வானவர்களை படைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட வானவர்கள் 70,000 வானவர்கள் சேர்ந்தால்தான் நரகத்தினுடைய ஒரு சங்கிலியை இழுக்க முடியும் என்று சொன்னால், இதுபோல 70,000 சங்கிலிகளை இழுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை லட்சம் மாணவர்கள் தேவைப்படுவார்கள்? அந்த நரகத்தில் அல்லாஹ் மனித இனத்தை போடுவான். அவர்களினுடைய இரத்தங்கள், அவர்களினுடைய சலங்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு ஆறாக ஏற்படுத்தி இருப்பான். அந்த நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணம், அந்த நரக நெருப்பினுடைய அந்த வேதனை, அப்படி அவன் உருக்கப்பட்டு அவனுடைய சீல் சலங்கள் எல்லாம் ஒரு ஆறாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான். நரகத்தில் எப்படி தண்டிக்கப்படுவார்களோ அதுபோல் அந்த சீல் சலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். சில நபர்களை அல்லாஹ் என்ன செய்வானாம்? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அந்த நரகத்தினுடைய சீல் சலங்களில் அல்லாஹ் அப்படி மிதக்க வைத்து விடுவான். துர்நாற்றம் என்ன செய்வான் அந்த மனிதன்? அப்படி அந்த நாற்றம் தாங்க முடியாமல் அந்த சீல் சலங்களும் கீழே நரக நெருப்புகளால் குதிக்க வைத்துப்பட்டு கொண்டிருக்கும். சும்மா நம்ம ஊரு மாதிரி ஆறு மாதிரி நீச்சல் அடிக்கக்கூடிய இடம் அல்ல. அந்த சீல் சலங்களும் நரக நெருப்பால் குதிக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உள்ளே இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக்குல் மஸ்தூக், உண்மையின் பிறப்பிடம், வட்டியை சாதாரணமாக சாப்பிடக்கூடிய தலைமுறையே, வட்டிக்கடையில் நின்று கொண்டு பேங்கிலே தன்னுடைய நகையை வைத்துக் கொண்டு சாதாரணமாக வீண் விரயத்தினால் அளிக்கக்கூடிய பெண் இனமே, அல்லாஹுவின் தூதர் உனது வீட்டை தட்டுகிறார், அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை உனது வீட்டை தட்டுகிறது. எப்படிப்பட்ட வேதனையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஆறாவதாக தண்டனை என்ன செய்வானாம் அந்த மனிதன்? அந்த சீல் சலங்களில் நீச்சல் அடித்து ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன், சில ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த நரகத்தினுடைய சீல் சலங்களில் குதிக்க வைக்கப்பட்ட அந்த ஆற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் குதிக்குகிறது, இனி ஒரு புறம் துர்நாற்றம் நாற்றம், அதை வாயில் குடித்துக் கொண்டே நீச்சல் அடித்து கரைக்கு வரலாம் என்று நினைத்தால், ஒவ்வொரு கரையிலும் ஒரு வானவர் இரும்பு சம்பட்டிகளை கொண்டு நிற்பார். அவனுடைய முகத்தில் ஓங்கி அடிப்பார், அல்லது கற்களை கொண்டு கையில் வைத்திருப்பார். அந்த கற்களை கொண்டு அவன் தலையில் ஓங்கி அடிப்பார். மீண்டும் அவன் அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதியில் வந்து விழுந்து விடுவான். திருப்பி அவன் இன்னொரு கரைக்கு போலான்னு பார்த்தால், அங்கு ஒரு வானவர் கல்லை ஹஜர் தூக்கி அவன் முகத்தில் ஓங்கி அடிப்பார். மீண்டும் நரகத்தினுடைய அந்த ஆற்றினுடைய நடு பகுதிக்கு அவன் வந்து விடுவான். இப்படி அவன் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து கியாம நாள் வரை இப்படி அவன் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நான் கேட்டேன் பதறியமாக, யார் ஜிப்ரீலே, இவர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே,
ஒரு புறம் நரகத்தில் வேவ வைக்கப்படுகிறார்கள், நெருப்பு குண்டத்தில் கீழே விந்து கொண்டிருக்கிறது. இனி ஒரு புறம் அந்த நரகத்தினுடைய சீல் சலங்களை குடித்து நீச்சல் அடிக்கிறார்கள். தப்பிக்கலாம் என்று நினைத்தால் வானவர் ஓங்கிய கல்லை கொண்டு தலையில் அடிக்கிறார். இந்த அளவிற்கு கியாம நாள் வரை இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்களே. யார் இவர்கள்? இன் தலீக், பேசாதீர்கள், நடங்கள், பார்க்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது என்று ஜிப்ரீல் கூறினார். நான் இன்னும் நடந்து கொண்டே சென்றேன். ஒவ்வொரு காட்சியையும் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொன்னார்கள், யார் தெரியுமா அவர்கள்? ஆக்கிலு ரிபா, உங்களினுடைய சமுதாயத்தில் வட்டியை புசித்த ஆண்களும் பெண்களும் தான். லேசான வாசல். வட்டிக்கு 73 வாயில் இருக்கிறது. 73 வாயில்களை அல்லாஹ் வட்டிக்கு வைத்திருக்கிறான். இமாம் அல்பானி இதை சஹீஹினுடைய தரத்தில் கொண்டு வருகிறார். அந்த 73 வாயில்களில் 2 வாயில் 3 வாயில் 73 வாயில். ஒவ்வொரு வாயிலுடைய தரமும் உயர்ந்துகிட்டே போகும். அதுல ரொம்ப தாழ்ந்த வாயில், ரொம்ப லேசான வாசல் என்ன தெரியுமா? ஒரு மகன் தனது தாயோடு விபச்சாரம் செய்வதை விட ஒரு தீனார் வட்டியை சாப்பிடுவது அதிபயங்கரமானது. அதனால்தான் சஹாபாக்களினுடைய யோகோபித்த கருத்தின்படி விபச்சாரத்தை விட அதிபயங்கரமானது வட்டி. இதுதான் சட்டம். விபச்சாரம் கூட வட்டிக்கு பின்னாடி தான் வருது. அந்த பெரும் பாவத்தினுடைய தொடர்ச்சியை எழுதும் பொழுது இமாம் இப்னு கையம் என்ன செய்கிறார்கள்? பெரும் பாவம் 70 பெரும் பாவங்களை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள், கபாயிர். அந்த 70 பாவத்தில் விபச்சாரம் கூட பின்னால் தான் வரும். காரணம், ஒரு தீனார் வட்டியை சுவைப்பது. இனி ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அதுவையும் இமாம் அல்பானி சஹீஹாக்குகிறார்கள். இமாம் திர்மிதி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இமாம் திர்மிதியும் இதை சஹீஹான ரிவாயத் என்று பதிவு செய்கிறார்கள். ஒரு தீனார் வட்டியை சாப்பிடுவது 63 தடவை விபச்சாரம் செய்வதை விட மிகப்பெரிய பாவம். எவ்வளவு ஒரு கர்ண கொடூரமான ஒரு பாவம்! எவ்வளவு அல்லாஹ் யுத்தத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய, நரகத்தை நிரந்தரமாக்கக்கூடிய, நாளைக்கு மறுமையில் எழுப்பும் பொழுதே அல்லாஹ் பைத்தியக்காரனாக கபரில் ஒரு புறம், அதான் அவன் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து கியாமத்து நாள் வரை அந்த நரகத்தினுடைய அந்த ஆற்றிலே அவன் நீச்சல் அடித்துக் கொண்டே இருப்பான். அதிலிருந்து கியாமத்து உருவாகும், எழுந்து வருவான். அல்லாஹ் அவனை பைத்தியமாக, அவனை கிறுக்கனாக அல்லாக்கி விடுவான் மஹ்ஷர் மைதானத்தில். சரி, இது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கபூர்லையும் இதுக்கு தண்டனை, மஹ்ஷர்லையும் தண்டனை, நரகத்திலையும் தண்டனை.